எனக்கு வந்து இன்னைக்கு ஹார்ட் பீட் சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம், அர்ஜுன் மேல தான் வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எப்போ வந்து விஜய் தான் ரீனாவோட அப்பான்னு தெரிஞ்ச உடனேவே நம்ம ரீனா கிட்ட சொல்லியிருந்தாலோ, இல்ல அப்டின்னா நம்ம ரீனா வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இனிமேட்டு நீ வந்து என்னை ஏமாத்த மாட்ட அப்படின்னு சொன்னது. அப்பயாச்சும் அந்த உண்மைய சொல்லியிருந்தாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா, அர்ஜுன் சொல்லாம விட்டது தான் இப்போ வந்து இன்னும் வந்து ஹையா ரீனாக்கு கோவம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் வந்து ஆச்சு இல்லைங்களா? அதே மாரி ஃபர்ஸ்ட்டு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேருவாங்க. அப்புறம் அர்ஜுன் வந்து இந்த மாரி ரதி தான் வந்து ரீனாவோட அம்மான்னு சொன்ன உடனே தான் அவங்களோட இது வந்து பிரேக்கப் ஆகும். இனிமே ரீனா வந்து உன்கிட்ட பழக மாட்டேன்னு ஸோ திருப்பி அவங்க பழகுறாங்க, லவ் பண்றாங்க, மேரேஜ் அளவுக்கு வந்திருக்கு அப்டின்னா, அந்த உண்மைய வந்து நம்ம அர்ஜுன் சொல்லியிருக்கலாம். அப்படி வந்து அர்ஜுன் வந்து உண்மைய சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா பிரச்சனை அழுக அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். எல்லாமே இருந்திருக்கும். இல்லன்னு சொல்லல. பட் இந்த அளவுக்கு இப்ப ரீனாக்கு வந்து எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க. அர்ஜுன நம்பி வந்தா, அங்க அர்ஜுனே நம்மள ஏமாத்திருக்கான்னு சொல்லும்போது, இன்னும் ஹையா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு இல்லைங்களா? இது பார்த்தோன்னா, என்னடா இது ஃபர்ஸ்ட் சீசன்ல நடந்த மாரி இப்பவும் நடக்குது. லவ் வரைக்கும் வந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆச்சு. இப்பவும் அந்த கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் மேல நம்பிக்கை போச்சுன்னு பிரேக்கப் ஆச்சு. சரி ஓகே. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.